ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன். டுடே மெலினா கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை எடுத்துக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு கொள்ளை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூட இந்த கொள்ளு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையானதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 வரமிளகா, 7-8 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போது ப்ரெஷர் போயிருச்சு. நம்ம விசிலை ஓப்பன் பண்ணிவிட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ ரசம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி அதோட தண்ணியை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கொள்ளு பருப்போட வேக வச்சுருக்க தக்காளியை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கொள்ளு பருப்பு தண்ணி இருக்குது பார்த்திங்களா, வேக வச்ச தண்ணி, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல 1-2 அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணியை அந்த மிக்சி ஜாரை கழுவி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை இடிச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த கொள்ளு பருப்பை மிக்சியில் சேர்த்து அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா 1-2 அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகாயை இது மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தை இது கூடவே சேர்த்துடலாம். உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரசத்தை நுரக்கட்டி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரசம் கொதிச்சிடக்கூடாது. பாருங்கள், நுரக்கட்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெலினா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.